பாஜக மாநில சரியில்லைன்னு சொல்லுவோம். ஆமாம், அந்த மாதிரி ஜாதிய ரீதியான படங்கள் வருது சரியில்லை தான். இது ஜாதி எதிர்ப்பு படம். இது ஜாதி இப்போ அதே கேள்வியை வந்து அவர் சொல்ல மாட்டாங்க நினைக்கிறேன். ஜாதி எதிர்ப்பு படங்கள் சமூகத்துக்கு தேவைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த படம் வந்து ஜாதி எதிர்ப்பு படம் அப்படின்னு நான் பார்க்குறேன். இந்த படம் இந்த கதை முடிவு பண்ண உடனே எனக்கு பயங்கர உழைப்பு போடுறது ஆள் தேவை. முதல்ல நீ நம்பணும், என் கூடவே இருக்கணும். உடம்பு, சக்தி, எனர்ஜி எல்லாமே வேணும். சினிமா தானே, சினிமாவுக்கு இவ்வளோ வேலை செய்யணுமா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. சொல்கிற வேலைலாம் செய்யணும், கூடவே இருக்கணும். அது போக நம்ம சினிமாவில் பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு ஒரு வெறியும் அவங்களுக்கு இருக்கணும். ஏன்னா சில நேரம் தோணிடும், ஒரு 2.5 மணி நேரம் சினிமாவுக்கு நம்ம ஏன்னா கஷ்டப்படணும்னு தோணிடும். அப்படி தோணாத ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. எனக்கு துரு வந்து ரொம்ப நாளாக இதுக்கு கனெக்ட் படம் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. இப்போ துருன்ற இதே சொன்னேன், இது பெரிய உழைப்பை கேட்கும், ஏன் கஷ்டமாக இருக்கும், நான் முடியுமான்னு கேட்டேன். நான் என்ன பண்ணேன், ரெடி சார் உங்களுக்காக நான் பண்ணுறேன் சார் சொல்லி வந்த படம் தான். அப்படி சூஸ் பண்ணது தான் இது. ஃபஸ்ட்டு கமர்ஷியல் எல்லாருமே நானும் வந்து இந்த படத்தை பட்ஜெட் தேவைப்படுச்சு பெருசாக. அப்போ அந்த படத்தை பட்ஜெட்டாக யோசிச்சு நம்ம வந்து ஏதாவது பெரிய பெரிய ஆட்களை கொண்டு வரலாம், ரொம்ப ஹீரோ பெரிய ஹீரோக்களை கொண்டு வரலாம் அப்பாவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு படத்தை எனக்கு தோணுச்சு, சரி வராது, ஒரிஜினல் அப்பாவே கிட்டானுக்கு அப்பா தான் எப்படி இருக்கும் அப்படி அப்பா தேவைப்படும்னு சொல்லிட்டு தான் பசுமை சாட்டை வச்சோம். பசுமை சாட்டை கதை சொன்னேன், லைன் மட்டும் தான் சொன்னேன். இந்த படம் ஏன் எடுக்குதுன்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட. படம் எடுத்தால் ஒரு என்ன மாற்றம் நடக்கும், என்ன மாதிரியான உரையாடல் நடக்கும்னு சொன்னேன். அவர் என்னை நம்பி வந்துட்டார். எப்படி துரு உழைச்சாப்படியோ அதே மாதிரிக்கு அவங்க ஈக்குவலாக பசுமை சார் எனக்கு நம்பி ஒரு பெரிய உழைப்பு போட்டார். என் நம்பிக்கையை காப்பாற்றினாரு. நானும் அவர் நம்பிக்கையை காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். அதான் என் படம் தான். அதாவது மெசேஜில் என்ன மெசேஜ் தனியாக, நான் அவ்வளோ பெரிய பையன் கிடையாது. எனக்கு வந்து ஆர்ட் ஃபார்மில் நின்று நேராக கருத்து சொல்கிற அளவுக்கு நான் இன்னும் பக்குவப்படணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை விட வாழ்க்கையில் நிறைய வாழ்ந்தவங்க இருக்காங்க. ஏன்னா வாழ்க்கையை ஒரு பக்குவம் கொடுக்கும். சினிமா அப்படிங்கிறது ஒரு ஆர்ட் ஃபார்ம். நம்ம கற்று வச்சுக்க கிராஃப்ட் மூலமாக ஒரு விஷயத்தை, ஒரு சோசியல் அவேர்னஸை ஏதோ க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அது முழுநீள படமாக பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு என்ன கன்வே ஆகுதோ அதுவே போதுமானது. நான் போய் விலைக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது கன்மையானது, அது தப்பாகவும் கன்மையாகலாம், சரியாகவும் கன்மையாகலாம். திருப்பி கண்டிப்பாக அந்த படத்தை பார்ப்பாங்க. தப்பாக கன்மையானவங்க திருப்பி அந்த படத்தை கண்டிப்பாக பார்ப்பாங்க. அப்போது தொடர்ந்து அவங்க என்கிட்ட விளையாடணும்னு அவசியமே கிடையாது. என்கிட்ட விளையாடுறது மூலமாக நான் அடுத்த படத்துக்கு போயிடுவேன். இப்போ படம் உங்களுக்கு புரியுது, புரியாமல் போகுது, பிடிக்காம போகுதுன்னா நீங்கள் திருப்பி விளையாட வேண்டியது அந்த படத்தோடு தான். திருப்பி அந்த படத்தை போய் பார்த்து நம்ம இது என்ன தப்பாகுன்னு பார்க்கணும், இல்லை என்ன நாம் என்ன தப்பாகுன்னு பார்க்கணும். அதனால் என் படம் வந்து அதை செய்யணும்னு நம்புவேன். நான் வந்து புது சொல்கிற அளவுக்கு நான் வந்து இதை மக்களுக்கு இதை சொல்ல போகிறேன்னு சொல்ல அவசியம் இல்லை. ஏன்னா அப்படி என்னால் சொல்ல முடியாது. எனக்கு அப்படி சொல்கிறதுக்கான குவாலிட்டி எனக்கு வந்துட்டான்னு தெரியலங்க பார்த்ததோட நான் சினிமாவுக்கே வந்தேன். சினிமா மூலமாக சொன்னோம்னா ஈஸியாக கன்வே ஆகும்னு நினச்சி தான் பண்ணுறேன். என் படங்களை சரியாக பண்ணுறது நான் நம்புவேன். இல்லை, அது யாருக்கு தான் இருக்காமல் இருக்காது. நான் வந்து அவங்க நிறைய உரையாடி இருக்கேன், அடிக்கடி கூப்பிட்டு பேசியிருக்காரு, என்னோட எல்லா படங்களும் பாராட்டியிருக்காரு. அது நடக்கணும். நடந்தால் என்னோட படைப்பு இப்படி தான் இருக்கும், என்னோட கதைகள் இப்படி தான் இருக்கும், என்னோட வேலை செய்கிறது இப்படி தான் இருக்கும். என்னோட எல்லா விஷயத்தையும் நம்பி அவர் வந்தாருன்னா அவர் நம்பிக்கை நான் காப்பாற்றுற மாதிரி படங்கள் பண்ணுவேன். ஜாதி அப்படியெல்லாம் மாத்திரை போட்டு காலி பண்ண முடியாது. மாத்திரை போட்டு ஜாதி ஒழிச்சிட முடியாது. அது ஒரு பெரிய வாழ்வியல் முறையாக இருக்குது நம்ம ஊரில். ஓகேங்களா? இந்தியாவில் வந்து ஜாதிங்கிறது வாழ்வியல் முறை. ஒரு அவசியமற்ற வாழ்வியல் முறையை சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நமக்கே வந்து நம்ம ஊரில் வாழ்ந்துட்டு இன்னொரு ஊரில் போய் செட்டில் ஆகுதுக்குல, அது அவ்வளோ கஷ்டம். அப்போ தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி, சாதி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய வாழ்வியல் முறையாகவே மாற்றப்பட்டுடுச்சு. அது சரியாக தப்பான்னு தெரியாத இடத்துல நம்ம போயிட்டோம்.
அது எப்பெல்லாம் நமக்கு அந்த கான்ஃப்ளிக்ட் உருவாகி நம்ம பாதிக்கப்படுறோமோ அப்பெல்லாம் தான் நமக்கு தப்புன்னு தெரியுது. மற்ற நேரம் ரெகுலராக பாக்கியே தெரியும். அப்போ அந்த வாழ்வியல் முறையை எடுத்து நீங்கள் சண்டை போடுறீங்க மாற்றுறீங்கன்னா அது ஒரு பெரிய ட்ராவல் இது. அந்த ட்ராவலில் நான் மட்டும் இல்லை, அரசியல்வாதிகள் இருக்காங்க, எழுத்தாளர்கள் இருக்காங்க, பேச்சாளர்கள் இருக்காங்க, கவிதை எழுதுறவங்க இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஜாதிக்கு எதிராக வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. அது மாதிரி சினிமாவில் நாங்களும் எங்களால் முடிஞ்சதை செஞ்சுட்டே இருக்கோம். பட் சினிமாவில் மட்டுமே செய்யலை, அவ்வளோ கவிதைகள் இருக்குது, அவ்வளோ கட்டுரைகள் இருக்குது, அவ்வளோ நாவல்கள் இருக்குது, அவ்வளோ தலைவர்கள் போராடுறாங்க, ஆக்டிவிட்டிஸ் இருக்காங்க. அப்போ ஜாதிக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா அது அவ்வளோ ஈஸியாக மாற்ற முடியாத வாழ்வியல் முறைன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் பண்ண வேண்டிய தேவை இங்கே இருக்குது. அதெல்லாம் ஒரு பங்கு தான் ஆர்ட் ஆஃப் சினிமா. அந்த சினிமாவில் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.